கன்னிராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான வாரம் இந்த வாரம். அதுலேயும் வாரத்தின் நடுப்பகுதி நாட்கள், இறுதி நாட்கள்னே சொல்லிடுவேன். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி சந்திரன் ராசியில் இருக்கிறார். இந்த இடத்தை கன்னிராசிக்காரர்கள் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வருடத்தின் மிக அற்புதமான ஒரு நாட்களில் இந்த நாட்களும் ஒன்றாக இருக்கும், இந்த வாரமும் ஒன்றாக இருக்கும். ஏன்னா 3 சுபர்கள் இப்போது கன்னிராசியோடு தொடர்பு கொள்றாங்க. யார் யாரு? குரு பார்க்கிறார், சுக்கிரன் பார்க்கிறார், பௌர்ணமி சந்திரன் ராசியில் இருக்கிறார். ஆகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரத்தை கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க. இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய லாபச்சந்திரனால் லாபங்கள் வரக்கூடிய தன்மை, நல்ல அமைப்புகள், எந்த வேலை நல்லது, எந்த வியாபாரம் நல்லது, எந்த தொழில் நல்லது, எதுல காசு வரும் என்பது போன்ற அடையாளங்கள் வரப்போகின்றன. என்ன கைக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நினைத்திருக்கிறீர்களோ அவைகள் எல்லாமே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வியாழக்கிழமைன்றதே வந்துக்கிறோம். வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்களும் மிகப்பெரிய உன்னத நாட்களாக இருக்கும். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பௌர்ணமி சந்திரன், அங்கே சந்திரன் அப்படியே வலுத்து உங்களுடைய ராசியில உட்கார்றதுனால சிந்தனை வலிமையாக இருக்கும், நினைத்தது நடக்கும், காதல் கைகூடும், கனவுகள் நனவாகும், வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும், அந்தஸ்து கௌரவம் கூடும். வேலைக்கு போனீங்கன்னா கூட இந்த நாட்களில் முதலாளியோ மேனேஜரோ நீங்களா இதை செஞ்சீங்க, இவ்வளவு நாளாக இந்த திறமையை எப்படி ஒழிச்சு வச்சிருந்தீங்க என்கின்ற மாதிரியாக கன்னிராசிக்காரர்களை மற்றவர்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அதிசயமாக பார்க்கக்கூடிய தன்மைகள் இந்த பௌர்ணமி சந்திரன் ராசியில் உட்கார்ந்துருக்கிற அந்த நாளில் கண்டிப்பாக இருக்குங்க. வருடத்தில் இந்த அமைப்பு இந்த 2 நாட்கள் மட்டும்தான் ஏற்படுகிறது. குருவும் பார்த்து சுக்கிரனும் பார்த்து பௌர்ணமி சந்திரன் ராசியில் இருக்கக்கூடிய அந்த நாட்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு வியாழன் வெள்ளி சனிக்கிழமை ஆகிய நாட்கள் தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாட்களாக இருப்பதனால அந்த நாட்களில் என்ன வேணாலும் நீங்க செய்யலாம், எதுவும் சக்சஸ் ஆகும். கன்னிக்கு இப்போதைக்கு பெரிய சோகங்கள் இல்லை என்பதை நிரூபிக்கின்ற நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது இந்த வாரம்.